ஹலோ ஆல், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே வந்து ஏபிசி மால்ட்டு செய்கிறது தான். இதை வெளியே வாங்கும்போது பார்த்திங்கன்னா காசு அதிகமாக செலவாகும். இதை நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வெளியே நம்ம பண்ணுறத வாங்குறதுலேயும் அவங்க அதிகமாக வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்காங்க. அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்ம வீட்டிலையே தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இதை அரைச்சி அடுப்பில் வதக்கி அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதை வந்து வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கணும். நம்ம காய வைக்கக்கூடிய அன்றைக்கி ஒன் டேலே நல்ல முறுவலாக காயணும். இப்போ நான் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் எல்லாத்தையுமே சீவி வெளியே கொண்டு வச்சேன் வீடியோ எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் கொண்டு நல்லா காய வச்சுருந்தேன். இது வந்து நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. ஆனால் இது கூட நம்ம நட்ஸு சேர்த்து தான் அரைக்கணும். நட்ஸு வந்து இப்போ என்கிட்ட இல்லை. இந்த வீடியோவில் வந்து நான் இதை காமிச்சிருக்கிறேன் நல்லா காஞ்சதை. இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நட்ஸையும் சேர்த்து எப்படி எல்லாத்தையும் பவுட்ராக்கி நம்ம பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் செய்த ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் வந்து தேவையான அளவு ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் 5 விசில் கொடுத்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது எந்த மாதிரி டிஷ்ஷாக இருக்கும்னா, நைட்டெல்லாம் வந்து இந்த தள்ளுவண்டிக்காரெலாம் வருவார் பார்த்திங்களா, அதில் வந்து கடலை பொரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சால்னா ஊற்றுவாங்க, சோளத்தில் செஞ்ச பொரியெல்லாம் போடுவாங்க. அதில் வந்து உள்ளி, அப்புறம் மல்லிக்கீரை அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தருவாங்க. ஒரு தட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா சொல்லுவாங்க. அது நம்ம வாங்கினா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் வாங்கும்போது இப்போ 4 பேர்த்துக்கும் வாங்கும் அப்படின்னா 120 ரூபா ஆகும். ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இப்போது ஒயிட் சுண்டல் வச்சும் நம்ம பண்ணலாம். இது வந்து பிளாக் சுண்டல் வச்சும் பண்ணலாம். ஆனால் அங்கே தரக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தருவாங்க தள்ளுவண்டிக்காரரு. எதில் வேணாலும் பண்ணலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடலையை நல்லா அவிச்சு நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் இப்போ கட் பண்ணேன் பார்த்திங்களா, இதுக்கு தேவையானது ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு வதக்கி எடுக்கணும். நான் ஊற்றவும் அது சில்வர் பாத்திரம் பார்த்திங்களா, அது வந்து எண்ணெய் ஓவராக காஞ்சி ஒரே புகை மண்டலம் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுச்சு. நம்ம வந்து பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு அதை நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டு அதில் வந்து தேவையான பொருள் வந்து என்னென்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் வந்து இறைச்சி மசாலா தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலை அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்து அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கடலையை சேர்த்தா போதும். இந்த கடலை அவிச்ச தண்ணியை தூர ஊற்றாமல் அதை நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் சேர்க்க முடியும். இப்போ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச கடலையிலையும் உப்பு சேர்த்துருப்போம். இதுக்கும் பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கப்புறம் இந்த கடலையை போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா அது கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு கட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான்.
அப்புறம் லாஸ்ட்டு வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த சோளத்தில் உள்ள பொரி இருக்குது பார்த்தீங்களா, கடையில் வந்து கிடைக்கும். ஒரு பாக்கெட் 10 ரூபா, இல்லைனா 1/4 கிலோ 30 ரூபா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெரிய கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம வீட்டில் வாங்கி வச்சிட்டோன்னா தேவையான அளவு இதை பொரித்து எடுத்துடலாம். கடையிலலாம் வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிடும்போது தான் நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டே பார்த்துக்கோங்க. கேரட்டு, மல்லிக்கீரை, அப்புறம் இது வந்து வெங்காயம், இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து கடலையை வந்து கோரி வச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம், மல்லிக்கீரை, கேரட் எல்லாமே தூவிட்டு அந்த சோளப்பொரி வந்து பொரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் மேலே தூவி ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க? கடையில் வாங்கி சாப்பிட்றத விடைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா அழகாக சாப்பிடுவான். பொண்ணு வந்து கொஞ்சம் டல் தான், ஆனாலும் கட்டாயப்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவா. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணதே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான், ஆனால் தொடர்ந்து பண்ண முடியல. ஆனால் இனி வந்து டெய்லி ரொட்டீன் வந்து வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது, வெயிட்டை வந்து குறைக்கிறது, அந்த மாதிரி இந்த வீடியோஸை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் அதுக்கப்புறம் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். இட்லி வந்து கம்மியாக போதும், அதனால தான் ஒரு தட்டு ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியான ஒரு சட்னி தான், முருங்கைக்கீரை சட்னி. நம்ம வீட்டிலே முருங்கையில் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து நம்ம முருங்கைக்கீரை சட்னிக்கு வந்து எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறேன். இனி அதை அரைக்கணும். அதுக்கப்புறம் கடலையும் இருக்குது, இனி வேணுங்கிறவங்க எது வேணாலும் சாப்பிடுவாங்க. இப்போ சட்னி சூடு ஆறுனதுமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. க்ரீன் கலரில் இருந்த மாதிரி தான் சட்னி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த தக்காளி, பல்லாரி, கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்து நம்ம வந்து இதை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இட்லி நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். இந்த சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். இந்த எளிமையான ஆரோக்கியமான எங்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.